அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கவின் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். ஓவியம் சுலபமாக வரைவது எப்படி என்பதை கற்றுத்தரப்படும் ஒரு சேனலாகும். இதில் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுத்து ஓவியத்தை சுலபமாக வரைய கற்றுக்கொள்ளுங்கள். நான் நீண்ட நாளாக உங்களுக்கு லெசன் வீடியோ போடலை. இதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு லெசன் வீடியோஸ் போடுவேன். முன்னாடி பேசிக்காக லைன்ஸ் அண்ட் ஷேப்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். இதுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேசிக் அந்த ஃபண்டமெண்டல்ஸில் வந்து ஷேடிங், பென்சில் ஷேடிங் பற்றி பேசிக்காக உள்ள ஷேடிங் சொல்லி தரப்போகிறேன். நீங்கள் இந்த லெசனை பார்த்து பயனடைங்க. மேலும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு மேலும் உங்களுக்கு ஓவியம் கற்றுத்தருவதற்கான ஆர்வத்தை அதிகப்படுத்துவதற்காக நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பேசிக்கான பென்சில் ஷேடிங்ஸ் பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போவோம். பென்சில் ஷேடிங்கில் நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுக்கணும். சின்ன சின்ன ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுக்கிட்டு அதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம், டாப்பில் பிரைட்டாகவும் வர வர லைட்டாகவும் கொண்டு வரணும். டாப் டு பாட்டம் வந்து நீங்கள் வந்து டாப்பில் பிரைட்டாகவும் அந்த பென்சில் ஷேடிங் அப்படியே வர வர அதாவது பாட்டத்தில் வர வர லைட்டாகவும் கொண்டு வர மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி நிறையா ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்படியே பற்றி சேம் டைப் தான், பாட்டம் டு டாப். பாட்டத்தில் பிரைட்டாகவும் மேலே போக போக பார்த்திங்கன்னா அந்த பென்சிலோட ப்ரெஷர் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே லைட்டாகிடும். பாட்டத்தில் நல்லா பிரைட் போக போக லைட்டாகவும் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு டைப்பு. இந்த மாதிரி பண்ணுறது வந்து நீங்கள் வந்து இது பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியுமே எக்ஸசைஸ் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ட்ராயிங் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. அதில் இது வந்து ஒரு ஷேடிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஸ்கொயர் பாக்ஸில் லெஃப்ட் டு ரைட்டு, லெஃப்ட் சைடு பிரைட்டாகவும் ரைட்டு சைடு வந்து லைட்டாகவும் பண்ணணும். அதே மாதிரி சேம் வந்து லெஃப்ட்டு பிரைட்டாகவும் ரைட் சைடு லைட்டாகவும் பண்ணணும். இது ஒரு ரெண்டாவது முறை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு முறை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்னர் டு கார்னர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர் டு பாட்டம், லெஃப்ட் சைட் கார்னரில் டார்க்காகவும் அது மாதிரி ரைட் சைட் டார்க்காகவும் போக லைட்டாகவும் நீங்கள் கார்னர் டு கார்னர் பண்ணணும். அதேமாதிரி சேம் டைப்பு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்ம லெஃப்ட் சைட் கார்னர் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா ரைட் சைட் கார்னர்லேருந்து நீங்கள் கொண்டுகிட்டு வரணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை மாதிரி ஒரு 4 மெத்தட்லேயும் நீங்கள் நிறையா ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஷேடிங்கில் உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து எல்லா டைரெக்ஷன்லேருந்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸி ஆகிடும். அதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேடிங்கை வந்து கொடுக்கறதுக்கு டெய்லி உங்களுக்கு ஓய்வாக இருக்கிற நேரங்களில் ஷேடிங் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.